வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வெடித்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 19 உயர்வு. எதிர்க்கட்சியினரை திட்டமிட்டு இலக்கு வைக்கிறது அரசாங்கம், தயாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு. டிக்டாக் அறிமுகம், 14 வயது சிறுமி தொடர்பான வழக்கில் 17 வயது இளைஞர் கைது. யாழில் அரச வாகனத்தால் நடந்த விபரீதம், முதியவர் உயிரிழப்பு. முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு விரைவில் தடுப்பு காவல், வெளியான பரபரப்பு தகவல். ஜோஷித ராஜபக்ஷவின் மோசடி, சிக்கலில் மாட்டிய அனுரவின் மகன். காணாமல் போன பௌத்த துறவியின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு, அடர்ந்த காட்டில் மீட்கப்பட்ட பல பொருட்கள். கடும் நஷ்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம், வெளியான தகவல். பாதாள குழுவுடன் இணைந்து எதிர்க்கட்சியினர் தற்போதைய ஆட்சியை கவிழ்க்க கனவு காண்கின்றனர், சதுர அபேசிங்க குற்றச்சாட்டு. இவ்வாறான செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறையில் இன்று காலை மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை தற்போது 19 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரின் உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் சிறையை சுற்றி அமைதியற்ற முறையில் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலில் காயமடைந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பு படையினர் என்றும், பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் பலமுறை வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி நேற்று மதியம் சுமார் 1 மணியளவில் விளக்கமறியல் கைதிகள் மற்றும் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் ஆகிய இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முறுகல் நிலையே இந்த வன்முறைக்கு காரணமாக அமைந்துள்ளது. நேற்றைய மோதலில் 38 பேர் காயமடைந்திருந்த நிலையில் தற்போது மொத்தமாக 50 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று மாலை அதிகாரிகள் நிலைமையை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்த போதிலும் இன்று மீண்டும் ஏற்பட்ட மோதலால் சிறைச்சாலையின் பாதுகாப்பு நிலைமை சீர்குலைந்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறைச்சாலை வளாகத்தில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும், தற்போது மேலதிக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றஞ்சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதன் காரணமாகவே தாம் தற்காலிகமாக முகப்புத்தகம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இருந்து விலகியிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அண்மை காலமாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்ட முறையில் குறிவைக்கப்படுவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மீது இனவாதம், திருட்டு, போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒருமுறை இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் பின்னர் அவர்கள் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டாலும் அவர்களின் நற்பெயரை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்றும் தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கூட்டு எதிர்க்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்குள் சிக்க வைக்கப்படுவதால் சுதந்திரமாகவும் வினைத்திறனுடனும் செயல்படும் எதிர்க்கட்சியாக இயங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் 17 வயது இளைஞர் ஒருவரை களுத்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் போது குறித்த சிறுமியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் வெளியிட்ட தகவல்படி மரவில பகுதியை சேர்ந்த சிறுமி டிக்டாக் செயலியூடாக சந்தேக நபருடன் அறிமுகமாகி பின்னர் அவருடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் சிறுமியை நேரில் சந்தித்து சில நாட்கள் அவருடன் தங்கியிருந்த போது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் புத்தளத்தில் உள்ள சிறுமியின் உறவினர் வீட்டில் வைத்து 2வது முறையாகவும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனவின் ஆலோசனையின் பேரில் போலீஸ் அத்தியட்சகர்கள் ரோஹன பெரேரா மற்றும் தம்மிக ஹப்புகொட ஆகியோரின் மேற்பார்வையில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் இளவாலை மாதகல் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 80 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சில்லாலை நெல்லையான் வீதியை சேர்ந்த 80 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமான வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் தொடர்பில் இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் கசுன் திசாநாயக்க மிஹின்லங்கா மற்றும் பின்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களில் பணியில் இணைந்த விதம் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தற்போது பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்த விதம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் அதேபோன்று கசுன் திசாநாயக்கவின் நியமனங்களும் ஆராயப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அப்போதைய ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது மகன் கசுன் திசாநாயக்க தகுதி பரீட்சைகள் இன்றி மிஹின்லங்கா நிறுவனத்தில் இணைந்ததாக விமல் வீரவன்ச குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் மிஹின்லங்கா நிறுவனம் மூடப்பட்ட பின்னர் கசுன் திசாநாயக்க எவ்வாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பணியில் இணைந்தார் என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கவனம் செலுத்தவில்லை என்றும் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கொள்கைகளுக்கும் சமூக ஒழுக்கங்களுக்கும் முரணான வகையில் செயல்படுவதாகவும் அதனை ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாக வெளிப்படுத்த எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பல மாதங்களாக காணாமல் போயிருந்த பௌத்த துறவியொருவருடையதாக சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு ஒன்று பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. தெவரஹல ஆரண்ய சேனாசனத்தில் தங்கியிருந்த பம்பரஹல அபயவங்ச தேரர் கடந்த சில மாதங்களாக காணாமல் போயிருந்த நிலையில் சேனாசனத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் இந்த எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சேனாசனத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் தேன் சேகரிக்க சென்ற குழு ஒன்றே முதலில் எலும்புகளை கண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அந்த விடயத்தை குச்சவெளி பிச்சமல் விகாரையில் தங்கியிருந்த கெப்பிட்டியாவே அரண தேரருக்கு அறிவித்ததை அடுத்து அவர் குச்சவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட ஆய்வின் போது ஒரு மரத்தின் அடியில் மனித எலும்புக்கூடு காணப்பட்டதுடன் அதன் அருகில் அபயவன்ச தேரர் பயன்படுத்தியதாக கருதப்படும் மூக்கு கண்ணாடி, சில மருந்துகள் மற்றும் அவரது அங்கியின் பகுதிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் எலும்புக்கூடு மீட்கப்பட்டமையானது காணாமல் போன அபயவன்ச தேரருடையதாக இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் இதற்கான உறுதிப்படுத்தல் நீதி மரபியல் மற்றும் மேலதிக விசாரணைகளின் பின்னரே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அபயவன்ச தேரர் துறவர வாழ்க்கைக்கு முன்னர் மேற்கத்திய மருத்துவத்துறையில் பணியாற்றியவராகவும் இறுதியாக கொஸ்கம சாலாவ மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவ அதிகாரியாக கடமையாற்றியவராகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காட்டு விலங்குகள் அதிகம் நடமாடும் வனப்பகுதியில் அமைந்துள்ள தியான மடாலயத்தில் வசித்து வந்த அவர் தனியாக காட்டு பகுதிக்கு சென்றபோது காணாமல் போயிருந்ததாக கூறப்படுகிறது. அவரை கண்டுபிடிக்கும் நோக்கில் ராணுவம், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து ஒரு மாதத்திற்கு மேலாக தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அப்போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் எலும்புக்கூடு மீட்கப்பட்டதை தொடர்ந்து திருவோணமலை பதில் நீதவான் ASM சாகிர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளதுடன் மேலதிக அறிக்கையை குச்சவெளி நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக எதிர்க்கட்சியினரின் உண்மையான அச்சத்தையும் மனநிலையையும் வெளிப்படுத்துவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், அரசின் புதிய நிர்வாக கட்டமைப்பும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளும் பழைய அரசியல் நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களது தனிப்பட்ட ஊழியர்கள் மற்றும்
உயர் அதிகாரிகள் சொத்து மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய டிஜிட்டல் முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரி நிர்வாகமும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் முறைகேடுகள் மற்றும் வரி ஏய்ப்புகளுக்கு இடமில்லை என்றும் இதுவே எதிர்க்கட்சியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசின் பொருளாதார கொள்கைகள் நாட்டை மீட்சி பாதைக்கு இட்டுச் செல்கின்றன என்றும் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் அதன் பிரதிபலிப்பாகும் என்றும் சதுரங்க அபேசிங்க கூறியுள்ளார். அத்துடன் செப்டம்பர் மாதத்திற்குள் மக்களுக்கு கூடுதல் பொருளாதார நிவாரணங்கள் வழங்கப்படும் என்றும் 2027ஆம் ஆண்டளவில் வரி விகிதங்களை குறைக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2025-2026 நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிகர நஷ்டம் ரூபாய் 23.2 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்ட இறுதி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி அதிகரித்த ஜெட் எரிபொருள் விலை, விமான நிலைய கட்டணங்கள், பயணிகள் சேவை செலவுகள் மற்றும் விமான பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றின் தாக்கத்தால் நிறுவனத்தின் மொத்த இயக்க செலவு ரூபாய் 307.1 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஜெட் எரிபொருள் செலவு ரூபாய் 91.7 பில்லியனிலிருந்து ரூபாய் 96.1 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக கடன் சேவை பொறுப்புகள் மற்றும் அந்நிய செலாவணி மாற்றங்களால் ஏற்பட்ட நிதி சுமையும் நிறுவனத்திற்கு தொடர்ந்து சவாலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களின் வாடகை வருமானம் ரூபாய் 3.6 பில்லியனிலிருந்து ரூபாய் 1.9 பில்லியனாக குறைந்துள்ளது. எனினும் நிறுவனத்தின் விமான சேவைகளின் மூலம் கிடைத்த மொத்த நிகர வருவாய் இந்த நிதியாண்டில் ரூபாய் 333.5 பில்லியனாக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.